விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் கஞ்சா குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்த 2 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். குற்றவாளிகளின் செல்போன் எண்களை கண்காணித்த போது போலீசார் 2 சிக்கியது எப்படி? தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல் உத்தரவின் பெயரில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கஞ்சா விற்பனையாளர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் கஞ்சா குற்றவாளிகளின் தொலைபேசி எண்களை கொண்டு அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கஞ்சா வியாபாரிகளின் செல்போன் எண்களை கண்காணித்து வந்தபோது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர்கள் தீனதயாளன், தேவநாதன் ஆகிய 2 பேர் கஞ்சா விற்பனையாளர்களுடன் தொடர்ச்சியாக செல்போனில் பேசி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து 2 பேரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் விசாரணை மேற்கொண்டார். இதில் இருவரும் கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 2 பேரையும் அதிரடியாக ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களுடன் பழக்கத்தில் இருக்கும் காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.